ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் குடும்ப தகராறில் மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று தப்பியோடிய மருமகனை போலீசார் தேடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? காரணம் என்ன? காவல்துறையினர் எந்தெந்த கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? சொல்லுங்கள். வணக்கம் மோகன். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியை சேர்ந்த மாட்டு வண்டி ஓட்டும் கூலி தொழிலாளருடைய ரவி என்பவருடைய மகள் பிரீத்தி. இவர் அதே பகுதியை சேர்ந்த வெல்டிங் தொழிலாளியான சதீஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இவர்களுக்கு 4 வயதில் ஒரு மகனும் 4 மாத பெண் குழந்தையும் இருக்கிறது. சதீஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து முதல் மனைவி குழந்தைகளுடன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய சதீஷனுடைய தந்தை வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சதீஷ் 2வதாக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். சதீஷ் வெல்டிங் தொழிலுக்காக பெங்களூர் சென்று வருவது மற்றும் உள்ளூர் பகுதியில் வேலை செய்து வந்த நிலையில் மது பழக்கத்திற்கு ஆளாகி அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிரீத்தி தனது தாய் வீட்டிற்கு சென்று அங்கு குழந்தைகளுடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பிரீத்தி விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சதீஷ் தனது மாமனார் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல மது போதையில் இருந்த சதீஷ் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு சென்று அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை பிரீத்தியின் தந்தை ரவி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் தன்னுடைய பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு சென்று வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து மாமனார் ரவியை சுட்டிருக்கிறார். இதில் உடலில் குண்டு பாய்ந்து ரவி ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார். அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று ரவியை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது அங்கு ரவியை பரிசோதித்த மருத்துவர்கள் ரவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல்துறையினர் ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை ஆம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கு. மாமனாரை கொலை செய்து தப்பி ஓடிய மருமகன் சதீஷை தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் அவ்வப்போது நாட்டு துப்பாக்கி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இந்த சம்பவத்தை தடுக்க அனுமதியின்றி வீடுகளில் நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைக்கும் நபர்கள் மீது காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.